ஓகே, நம்ம யூனிட் டெஸ்ட் 4ல இன்னைக்கு நம்ம பாட்னியோடைய கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். அதுக்கான சரியான பதில் என்ன, விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் கேள்வி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி, பாரம்பரிய மாதலுக்கான ஆய்வை தோட்ட பட்டாணி செடியில் கிரிகோர் ஜோகன் மெண்டல் எத்தனை ஆண்டுகள் மேற்கொண்டார்? எத்தனை வருஷம் அந்த பட்டாணி செடியில அவரோட ஆய்வை மேற்கொண்டார்னு கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன்லயும் 7 வருஷம் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தேவை, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்றது முக்கியம். சரிங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, 1856 இருந்து 1863 வரைக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவருடைய ஆராய்ச்சியை தோட்ட பட்டாணி செடியில அவர் செஞ்சார். சரிங்களா, ரைட். அடுத்து 102வது கேள்வி, F2 சந்ததியில் கிடைத்த தோட்ட பட்டாணியின் நெட்டை தாவரத்தின் மரபு பண்பை நிரூபிக்க குட்டை தாவர வகையுடன் கலப்பு செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தற்கலப்பு, செல்ஃப் கிராஸ், ரெசிப்ரோக்கல் கிராஸ், பிற்கலப்பு, சோதனை கலப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை கலப்பு. சோதனை கலப்பு. சரிங்களா, டெஸ்ட் கிராஸ் தான். அப்ப என்ன சொல்றாங்க இங்க இருந்து பாருங்க, F2 சந்ததியில் கிடைத்த தோட்ட பட்டாணியினுடைய நெட்டை தாவரத்தை நம்ம யூஸ்வலா தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் கிராஸ்னா நம்ம எதை கிராஸ் பண்றோம்? டெஸ்ட் கிராஸ்க்கு சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட் கிராஸோட இது சொல்லுங்கம்மா. கேபிட்டல் டி, ஸ்மால் டி, அப்புறம் ஸ்மால் டி, ஸ்மால் டி. இப்படிதானே? இதானே? எஸ் சார். ஓகே, அப்ப கிரிகோர் ஜோகன் மண்டல் ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில F2 சந்ததியில் கிடைத்த ஒரு கலப்பின ஓங்கு பண்பு தாவரத்தை ஒரு தூய குட்டை தாவரத்தோடு கலப்பினம் செய்வதை நம்ம என்னன்னு தான் சொல்றோம்? சோதனை கலப்பு அப்படின்னு தான் சொல்றோம். சோதனை கலப்பு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அதுக்கான ஆன்சர் கரெக்ட். தற்கலப்புக்கு அவர் F1 தலைமுறையில கிடைச்சதுதான் தற்கலப்புக்கு உட்படுத்துவார், செல்ஃப் கிராஸ் பண்ணுவார். சரிங்களா, ரைட்டு. ரெசிப்ரோக்கல் கிராஸ்னா என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது? ரெசிப்ரோக்கல் கிராஸ். சரிப்பா, ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்றது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாணி தாவரத்தை கலப்பனம் செய்கிறார், ஒரு நெட்டை தாவரம் பிளஸ் ஒரு குட்டை தாவரம், ஒரு டால் அண்ட் டார்க் பிளான்ட்டை கலப்பனம் செய்கிறார். அப்ப அப்படி செய்யும் போது ஒரு தாவரத்தை ஆண் தாவரமாகவும் ஒரு தாவரத்தை பெண் தாவரமாகவும் எடுத்துக்கொண்டு கலப்பினம் செஞ்சா அந்த கிராஸுக்கு பேரு ரெசிப்ரோக்கல் கிராஸ். புரியுதா? சரிங்களா, ரைட். நமக்கு தெரியுமே பிற்கலப்புனா என்ன? தூய ஓங்கு பண்போடு சேர்த்து கலப்படம் செய்து. ஆமா, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவுட் கிராஸ். நமக்கு தெரியும் கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்டு கேபிட்டல் டி கேபிட்டல் டி. கரெக்டா? அப்படி கலப்பு செஞ்சோம்னா அதை நம்ம பேக் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க அவுட் கிராஸ் அப்படின்னா என்ன? சரியா, அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத தாவரங்களை கலப்பினம் செய்வதற்கு பேரு அவுட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. சரி, இங்கிலீஷ்ல நான் அதுக்கான இது சொல்றேன். அதாவது plant crossed with not closely related, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தாவரங்களை கலப்பினம் செய்தால் அது அவுட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. விலங்கினத்திலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா புரிஞ்சுச்சா? ரைட்டுங்க. அடுத்த கேள்வி ஒரு கூற்று வகையிலான ஒரு கேள்வி. Read the following statement. For monohybrid cross, Mendel selected 14 true breeding pea plants varieties as pairs which were similar except for 2 characters with contrasting triad. சரிங்களா, அதாவது கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பண்பு கலப்பு சோதனைக்காக மெண்டல் 14 உண்மையான இனப்பெருக்க பட்டாணி செடி வகைகளை ஜோடியாக எடுத்துக்கொண்டார். இதில் மாறுபட்ட 2 குணாதிசயங்களை தவிர மற்ற அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன. எக்ஸப்ட் ஃபார் 2 கேரக்டர்ஸ். இது கரெக்டா தப்பா? தப்பு சார். தப்பு சார். சரி, அடுத்தது பாருங்க. Mendel's experiments had a large sampling size which gave greater credibility to the data that he collected. அவர் எடுத்துக்கொண்டது மிக பெரிய அளவிலான ஆராய்ச்சி அவர் செஞ்சார். அது கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். பெரிய அளவிலான அவர் ஆராய்ச்சி அவர் மேற்கொண்டார்ப்பா. அது கரெக்ட் தான். அப்ப பி கரெக்டா இருக்கு. அடுத்து சி பாருங்க. A true breeding line is one that having undergone continuous self pollination shows the stable triad inheritance
அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் செவரல் ஜெனரேஷன். அதாவது தூய வழி இனப்பெருக்கத்துல உருவாகும் தாவரத்தை தொடர்ச்சியா நீங்க தற்கலப்பு செஞ்சா உருவாகக்கூடிய தலைமுறை நிலைத்த மரபியல் பண்புகளையும் மேலும் பல தலைமுறைக்கு அதே பண்புகளை கடத்துபவையாகவும் இருக்கும். இது கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ட்ரூ பிரீடிங் லைனை எடுத்துக்கிட்டாங்க, அது செல்ஃப் பாலினேஷன் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரியா தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப சி ஆல்சோ கரெக்ட். அடுத்தது டி பாருங்க. லா ஆஃப் டாமினன்ஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த proportion of 3:1 obtained at the F2 of monohybrid class. அதாவது ஒரு பண்பு கலப்பு சோதனையில F2 தலைமுறையில் கிடைத்த 3:1 விகிதத்தை ஒரு பண்பு விதி சரியாக விவரிக்கவில்லை. அது கரெக்டா தப்பா? கரெக்ட். லா ஆஃப் டாமினன்ஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் கேக்குறாங்கப்பா. இது தப்பு. இது தப்பு. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும். ஓங்கு பண்பு விதி நம்ம படிச்சோமா? ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில என்னென்ன விதிகளை வெளியிட்டு இருப்பார் கிரிகோர் ஜோகன் மண்டல்? ஓங்கு பண்பு விதி தனித்து. அப்போ ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில ஓங்கு பண்பு விதி அது என்ன பண்ணுது? சரியாக விவரிக்கிறது தானே. சரிங்களா? அப்ப இங்க தப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த கருத்து நம்ம தப்பு போட்டுறோம். சரிங்களா? இப்ப இந்த கேள்வியில என்ன கேக்குறாங்க? how many statements given above are correct? எத்தனை ஸ்டேட்மெண்ட் மேல படிச்சதுல கரெக்ட்? 2. சரிங்களா? அப்ப 103க்கு ஆன்சர் 2. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் மெண்டலி ஒரு பண்பு கலப்பு சோதனை கலப்பினுடைய விகிதம். இது ஈஸி தானே. ஒரு பண்பு கலப்பு சோதனையோட விகிதம் என்னப்பா? 1:1 சார். 1:1. ஓகே, சரி, அது தெரிஞ்ச விஷயம் தான். சரி, சோதனை கலப்பு எல்லாம் எடுத்துட்டாங்க. 1:1. புறத்தோற்ற விகிதம்னா 3:1. ஜீனாக்க விகிதம்னா 1:2:1. அப்ப இந்த 1:1:1:1 இது எதுமா? அது இருபண்பு கலப்பு. இருபண்பு கலப்பின் சோதனை கலப்பு. ஓகேவா? ரைட், சூப்பர். அடுத்தது 105. பின் வருவனவற்றில் எந்த கேமேட், அதாவது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி என்ற ஜீனாக்கத்தால் உருவாக்கப்படவில்லை, இதிலிருந்து உருவாகாத கேமிட் எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன வரணும் பார்த்து சொல்லுங்க. ஆப்ஷன் டி ஆப்ஷன். அப்ப நீங்க பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி. அப்ப நீங்க இந்த கேமிட்டா பிரிச்சீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏ, அந்த பில ஒரு பி, இதுல ஒரு சி. இது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிபிளா? ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, இங்க ஸ்மால் ஏ, ஒரு கேபிட்டல் பி, ஒரு ஸ்மால் சி. பாசிபிளா? இதுல பாருங்க, ஒரு ஸ்மால் ஏ, ஒரு கேபிட்டல் பி, ஒரு கேபிட்டல் சி. பாசிபிளா? ஆனா இங்க பாருங்க, இங்க ஸ்மால் பி என்ற ஒரு எழுத்தே கிடையாது. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மால் பின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இது சாத்தியமில்லை. ஓகேவா? 106 பாருங்க, ஈஸியானது. இது என்ன கலப்பு சோதனை அப்படின்றது தெரிஞ்சாவே நீங்க இதுக்கான ஆன்சரை போட்டுடலாம். சரிங்களா? ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் டி இன்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி, அது என்ன கலப்புமா? எந்த கலப்புல அந்த மாதிரியான கலப்பின சோதனைகளை பண்ணிருப்பாங்க? என்னமா புரியல? F2 தலைமுறை. F2 தலைமுறையில கிடைச்சிருக்கிறது. F2 தலைமுறைக்காக F1 தலைமுறையில கிடைச்சத கலப்பினம் செய்யறது. கரெக்டா? எஸ் சார். அப்ப இது எதுமா வரும்? 3:1. சரி, இங்க போடுறேன். இது வந்து 3:1 ஒரு பண்பு கலப்பு சோதனை. ரைட்டா? இது சொல்லுங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்டு ஒரு பண்பு கலப்புல சோதனை கலப்பு விகிதம். கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது எதை மாதிரி இருக்குமா? 9:3:3:1. ஆமாப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இருபண்பு கலப்பு சோதனைக்கு நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? எல்லோ ரவுண்ட், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், அதை எடுத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அதாவது இரு பண்பு இங்க எடுத்துக்கிட்டதால இதான் விகிதம். ரைட்டா? கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிராஸ்ட் வித் ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். இது இரு பண்பு கலப்போட சோதனை. அவ்வளவுதான்டா ராஜா. சரிங்களா? அப்ப ஏக்கு 2, பிக்கு 1, 2, 1 எதுதான் வரும்? 2 ஆப்ஷன் இருக்குதா? சரி. சிக்கு 4,
அப்ப ஆப்ஷன் 2 கரெக்டா? 2ஆ 4? 2 மூணுமே கரெக்டா First வருதா? option, அப்ப sir. டி ஆப்ஷன் வந்து என்னது 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் Yes, 1 sir. தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் அசெஷன் அண்ட் ரீசன். பல்கூட்டு அல்லீல்களுக்கு சிறந்த உதாரணம் ஏபிஓ ரத்த வகைகள் ஆகும். சரியா? அப்ப ஏபிஓ பிளட் குரூப்பிங் provides a good example of multiple alleles. கரெக்டா? Yes, sir. Yes, sir. பல்கூட்டு அல்லீலுக்கு காரணம் இனத்தொகையை பற்றி ஆராயும் போது மட்டுமே பல்கூட்டு அல்லீல்கள் கிடைக்கின்றன. மல்டிபிள் அல்லீல்ஸ் கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி when population studies are made. மல்டிபிள் அல்லீல வந்து ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பாப்புலேஷன் ஸ்டடியா பண்ணணும், ஒரே ஒரு ஆளை வச்செல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது கரெக்டா தப்பா? Correct, sir. Correct. இதுவும் கரெக்ட். உங்களோட என்சைட்ல போய் பாருங்க, அதுவும் கரெக்ட். சரி, அதுக்கு அடுத்தது இப்ப ஆப்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட், செகண்ட் ஒன்னும் கரெக்ட். சரிங்களா? அப்ப எது வரும்? கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். First. அது சரியா விளக்குகிறதா இல்லையான்னு கேக்குறேன். No. சரியாக விளக்க இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஏபிஓ ரத்த வகையை பத்தி கொடுத்துட்டாங்க அவன். சரியா? அப்ப அந்த ஏபிஓ ரத்த வகையை பத்தி இங்க ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணி இருக்கணும். அவங்க மல்டிபிள் அல்லீல் ஓகே, பல்கூட்டு அல்லீல்களை பத்தி சொல்றது ஓகே. ஆனா இந்த ஏபிஓ ரத்த வகையை பத்தி ஏதாவது சொல்லி இருந்தாங்கன்னா அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா அமைஞ்சு இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் 1 அசெஷன் ரீசன் கரெக்ட், ஆனா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இதுதான் இதுக்கான பதில். புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். ஒரு சில இந்த மாதிரியான கேள்வி வரும்போது மட்டும் கொஞ்சம் யூகித்து போடுங்க. ரைட். தந்தையின் ரத்த வகை ஏ, மகளின் ரத்த வகை ஓ, தாயின் ஜீனோடைப் என்னவாக இருக்கும்? பிரியதர்ஷினி இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்பாவோட பிளட் குரூப் ஏ, அப்புறம் அவங்களுடைய டாக்டருடைய பிளட் குரூப் ஓ. அப்ப அவங்களுடைய அம்மா கிட்ட என்ன மாதிரியான ஜீனோடைப் இருக்குன்னு சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரியதர்ஷினி இல்லையா? சொல்லு சொல்லு. Third option, sir. ஆப்ஷன் வந்து தேர்டு. சரிங்களா? ஆப்ஷன் வந்து தேர்டு. எப்படி சொல்லுங்க, எப்படி போடுறது? இப்ப தந்தையோட ரத்த வகை ஏனா அதுக்கான ஜீனோடைப் என்ன சொல்லுங்க? என்னன்னா இருக்கலாம் பாசிபிலிட்டி. அதாவது ஒண்ணு இருந்தா ஐஏன்னு இருக்கலாம், அல்லது இல்லைன்னா ஐஓவா இருக்கலாம். கரெக்டா? Yes, sir. அப்ப இது அப்பா, அம்மா நமக்கு தெரியாது. என்ன கிடைக்குது? ஓ ரத்த வகை கொண்ட பெண் கிடைக்குது. சரியா? ஓ ரத்த வகை கொண்ட ஒரு குழந்தை பிறக்கிறான்னு வச்சுக்கோ. அப்ப ஓ ரத்த வகைனா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஐஏ வராது இல்ல, சாரி, ஐபியா அது மட்டும். ஒரு நிமிஷம்பா, வேற சார் எங்க தெரியல. சரி, ரைட். ஐஓ மட்டும்தான் பாசிபிள். கரெக்டா? ஓ ரத்த வகைனா இது மட்டும் தானே, ஏன்னா அதுதானே ஒடுங்கு பண்புக்காக நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? அப்ப அவங்க கேட்ட கேள்வி அம்மா கிட்ட என்ன மாதிரி இருந்திருந்தா இது வந்திருக்கும். சரிங்களா? அப்ப ஐஓ இருந்திருக்கலாமா? Yes, sir. அல்லது வேற என்ன பாசிபிள் இருந்திருக்கலாம்? ஐபி இருந்திருக்கலாமா? அல்லது வேற மாதிரி எப்படி இருந்திருக்கலாம்? ஐஓன்னு இருந்திருக்கலாம். சரிங்களா? சோ அப்ப ஐஏ ஆகவோ, ஐபி ஆகவோ, அல்லது 2 ஸ்மால் ஆகவோ இருந்திருக்கலாம். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், a diploid organism is heterozygous for 3 loci. How many types of gametes can be produced? heterozygous தன்மை கொண்ட இரட்டை மடிய உயிரினத்தில் 3 லோக்கஸ் அமைப்பு இருப்பின் எத்தனை வகையிலான கேமெட்டுகள் உருவாகும்? சொல்லுங்க, எத்தனை வகையிலான கேமெட்ஸ் ஆர் பாசிபிள்? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது.
அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 to the power of n. சரியா? 2 to the power of n. இப்ப எத்தனை இங்க லோக்கஸ் சொல்றாங்க? எத்தனை லோக்கஸ்மா? 3 லோகஸ். 3 லோக்கஸ். அப்ப 2 to the power of 3 என்ன ஒரு ஆன்சர்? It's 8. சரியா? இந்த மாதிரி கேள்வி வந்தா நீங்க இப்படிதான் போகணும். சரியா? 3 லோக்கஸ் இருக்கு ஹெட்ரோசைகஸ் தன்மை கொண்ட இதுல, இதுதான் பாசிபிள். ஓகே, சரி. அடுத்து 110 பாருங்க. பினல்கிடினுரிய நோய் பினைலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்ற நொதிக்கு காரணமான ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படுகிறது. கரெக்டா தப்பா? கரெக்ட். சரியா? பினல்கிடினுக்கு அந்த அந்த நொதி இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், அது மூட்டுகள்ல போய் சேகரமாகும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? கூற்று 2 பாருங்க. பினல்கிடோனீரியா பல்பண்பு கடத்து மரபணு, தட் இஸ் பிளியோட்ராபி நோய்க்கு உதாரணம். கரெக்டா? எஸ் சார். இப்ப நம்ம நடந்த போதே சொல்லியிருப்போம், பினைல்கிடோனீரியா பிலியோட்ராபி, பிலியோ பினைல், பினைல் பிலியோ, இப்படி ஞாபகம் வச்சுக்குன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்ப கூற்று 2ம் கரெக்ட். சரி. அப்ப என்ன பதில்? ஆப்ஷன் ஏ சார். 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியான பதில். ஓகேவா? அடுத்தது 11, 111. பட்டாணி விதைகளில் நிகழும் ஸ்டார்ச் உருவாக்கத்தின் அளவிற்கான பாரம்பரியம் என்பது எதற்கான உதாரணம்? கோடாமினன்ஸ் உதாரணமா? முழுமை பெறவும். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான்டா ராஜா. பட்டாணி விதைகள் நிகழும் ஸ்டார்ச் உருவாக்கத்து அளவுக்கான பாரம்பரியம் என்பது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்ன படிச்சிருப்போம்? கேபிட்டல் பி கிராஸ்டு வித் ஸ்மால் பி. புரியுதுங்களா? அதாவது பெரிய உருண்டை வடிவ விதை, பிக் ரவுண்ட் சீட். இது சிறிய ஸ்மால் ரிங்கிள்டு சீடு. கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் பி ஸ்மால் பி கிடைக்கும். ஸோ யூஸ்வலா என்ன வரணும்? கேபிட்டல் பி ஸ்மால் பின்னு வரும்போது அது எப்படி இருக்கணும்? பெருசாவும் வெளிப்படுத்தணும்னு சொன்னோம். ஆனா அதுக்கு பதிலா அது எதை வெளிப்படுத்துச்சு? இடைப்பட்ட இன்டர்மீடியேட் சைஸ் பிளஸ் ரவுண்ட் ஷேப், இடைப்பட்டதை வெளிப்படுத்துது. சோ அதனால இது எதை வெளிப்படுத்தல? ஓங்குத்தன்மை இங்கு முழுமை பெறவில்லை. புரிஞ்சுச்சா? இது நம்ம புக்ல தான் இருக்கு, எல்லாமே போய் பாருங்க. ரைட். அடுத்தது 112. எந்த விதி ஒரு பண்பு கலப்பில் F2 தலைமுறையில் கிடைக்கும் 3:1 விகிதத்தை விளக்க பயன்படுத்தப்படுகிறது? எந்த விதி ஒரு பண்பு கலப்புல என்னென்ன விதி வெளியிட்டாரோ அதான் சொல்லுங்க. ஓங்கு பண்பு லா ஆஃப் டாமினன்ஸ் தான். சரி, அப்ப சார்பின்றி ஓங்குதல் விதி எங்க வந்தது? எங்க படிச்சோம்? இருபண்பு கலப்புல. இருபண்பு கலப்பு சோதனை அடிப்படையில வெளியிட்டதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சரியா? அது ஞாபகம் வச்சுக்க. கிரிக்கோட் ஜோகன் மண்டல் மொத்தம் 3 விதிகளை வெளியிட்டா, இருபண்பு கலப்பின் அடிப்படையில் ஒரு விதி, அதுதான் சார்பின்றி ஓங்குதல் விதி. பிணைப்பு எல்லாம் கிடையாதுப்பா. ஸோ ஆப்ஷன் 3 லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகேவா? அடுத்து 113. எதனை உருவாக்கும் போது மாறுபாடு அடைந்த அல்லீல்களும் மாறுபாடு அடையாத அல்லீல்களும் ஒரே மாதிரியாக சரிசமமாக இருக்கும்? அதாவது இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். மாடிஃபைடு அல்லீல் இஸ் ஈக்குவல் டு த unmodified allele when it produced. எப்ப ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கிறது தான் இங்க திருப்பி கேக்குறாங்க. நார்மலான நொதி உற்பத்தியின் போது, சாதாரண நொதி உற்பத்தியின் போது. இதே மாதிரி கேள்வி இன்னொன்னு அடுத்த எக்ஸாம்ல வந்திருக்கும், வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த கேள்வியில ஏதோ ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் யூஸாக பாத்துக்கங்க. அடுத்தது 2 ஜோடி பண்புகள் ஒரு கலப்புலத்தில் இருக்கும்போது கேமெட் உருவாக்கும் ஒரு ஜோடி அல்லீல்கள் மற்றொரு ஜோடி அல்லீல்களுடன் தனித்து பிரிவது. So when 2 pairs of triads are combined in a hybrid, secretion of one pair of triads is independent of the other pair. அப்படின்னா இது எந்த விதிடா? சார்பின்றி ஓங்குதல். என்ன விதி? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். எப்ப பண்ணாரு? எப்ப எதன் அடிப்படையில்? அதாவது மஞ்சள் உருண்டை பச்சை சுருங்கியது பட்டாணி விதைகளை என்ன பண்றாரு? கலப்படம் செய்கிறார். அப்படி செய்யும் போது
மஞ்சள் சுருங்கியது என்றும் பச்சை உருண்டை என்றும், மஞ்சள் உருண்டைக்கு சார்பின்றி இது ஒதுங்கியதால அந்த விதியை வெளியிட்டார். புரிஞ்சுச்சா? எஸ் சார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்பா. அதனால 114க்கு ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்து 115 பாருங்க. வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகளுடைய ஜீன்கள் கலப்புயில் இணைத்து கொண்டு வரப்படும் போது அல்லீனின் இரு அங்கங்களும் கலப்படையாமல் கேமெட் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து ஒரு அங்கம் மட்டும் கேமெட்டுக்குள் செல்வதை நீங்கள் எந்த விதியை இதை வச்சு சொல்லுவீங்க? தனித்து பிரிதல். அதேதான் அதே கேள்விதான், கொஞ்சம் மாத்தி கேட்டுக்கிறாங்க, ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் 116. எந்த நிகழ்வில் ஓங்குத்தன்மை என்பது ஒரு ஜீனின் தன்னிச்சை நிகழ்வாக கருதப்படாது அல்லது இதற்கான தகவல்களை கொண்டுள்ள பொருள் எதுன்னு கேட்கிறாங்க. In which case dominance is not an autonomous feature of a gene or the product that it has information for. சரிங்களா? ஒரு புறத்தோற்ற பண்பு ஒரு மரபணுவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு புறத்தோற்ற பண்பு என்பது ஒரு மரபணுவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, ஒன்றுக்கு மேற்பட்ட புறத்தோற்ற பண்புகள் ஒரு மரபணுவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு புறத்தோற்ற பண்பு பல மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. 2க்கும் மேற்பட்ட மரபணுக்கள் ஒரு பண்பை பாதிக்கும் நிகழ்வின் போது என்னப்பா இதுக்கு ஆன்சர் வரும்? ஓங்குத்தன்மை என்பது தன்னிச்சை நிகழ்வாக எப்போது கருதப்படாதுன்னு கேக்குறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட புறத்தோற்ற பண்புகள் ஒரு மரபணுவால் அப்பதான் அந்த மாதிரி வராது. சரியா? ஓங்குத்தன்மை ஒரே இதுவா இருந்தா கண்டிப்பா ஓங்குத்தன்மை தான் வெளிப்படும். சரியா? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட புறத்தோற்ற பண்புகளை வெளிப்படுத்தணும், அது ஒரே ஒரு ஜீனால் அப்படின்னா அங்க என்னது, அது வந்து தன்னிச்சை நிகழ்வாக கருதப்படாது. ஏன்னா வேற வேற புறத்தோற்ற பண்புகளை அந்த ஒரு ஜீன் காரணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க கேபிட்டல் டி கிராஸ்டு வித் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப ஒரே ஒரு ஜீன் தான் உயரத்துக்கு காரணம்னு நீங்க சொல்றீங்க. டால் பிளான்ட் நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஆல்வேஸ் என்ன பிளான்ட் தான் கிடைக்கும்? இப்படி கிராஸ் பண்ணா எல்லாமே டால் பிளான்டா தான் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் அதுக்கான அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் 117. Sickle cell anemia is caused by the substitution of the glutamic acid by dash at the 6th position of the dash globin chain of the hemoglobin molecule. சொல்லுங்கப்பா, இதுக்கு என்னப்பா ஆன்சர்? A வந்து வேலைன் சார், B வந்து பீட்டா. A வந்து வேலைன், B வந்து பீட்டா குளோபின் சங்கிலி. கரெக்டா? சோ அப்ப ஆப்ஷன் 3 கரெக்டா? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन தான் நீங்க போட்டுருவீங்க. அடுத்து 118. பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் இஸ் parallel to behavior of gene. அதாவது குரோமோசோம்களின் நடத்தை ஜீன்களின் நடத்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. சட்டன் வந்து இதெல்லாம் டைரக்ட். சட்டன் அண்ட் போவரி. சட்டன் மற்றும் போவரி இவங்க தான் இதை சொன்னாங்க. சரிங்களா? ரைட். அந்த அர்ஷியான்சஸ் இவங்க என்ன பண்ணாங்க? அர்சே மற்றும் சேஸ். ஆமாப்பா, டிஎன்ஏ தான் ஒரு மரபு பொருள். ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துவது டிஎன்ஏ தான் சொன்னாங்க. சிஹெச் மார்க் என்ன பண்ணாரு? சினைப்பு என்ற வார்த்தையை கொடுத்த சோதனை கலப்பு மூலமா நிரூபிச்சார். சோதனைக்கு கிரிகோர் ஜோகன் மண்டல் சொன்னதை எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ண. சரியா? அப்ப இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக்ஸ் கூட சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது, தந்தை நிறக்குருடனும் தாய் கடத்தியாகவும் இருந்தால் அவர்களின் பெண் குழந்தை நிறக்குருடு ஆகுவதற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு சதவீதம்? 50, 25, 0, 75. என்ன பாசிபிள் இருக்கும்? 50%. என்னமா 50%? எப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? பசங்க அப்படியே பார்த்துக்கிட்டோம். சொல்லுங்க. அப்பா வந்து நிறக்குருடாக இருக்கார். அப்ப என்ன எழுதணும்? எக்ஸ் கரெக்டா? எஸ் சார். அம்மா கடத்தினப்போ எக்ஸ். எல்லாருக்கும் புரியும்? கொஞ்சம் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம எழுதிடணும். எப்படி கேள்வி கொடுத்தாங்கன்னா
நம்ம எழுதிட்டு டைரக்டா என்ன பண்ணோம், செக்கர் போர்டை போட்டுடணும். ரைட்டா? அப்ப பாருங்க எக்ஸி எக்ஸ் எக்ஸி எக்ஸா இந்த இடத்துல அப்ப எக்ஸி எக்ஸி ஒய். ஒய் ஓகேவா? கிராஸ் பண்ணுங்க. எக்ஸி 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 இது எக்ஸி ஒய் எக்ஸி ஒய், இங்க சி எக்ஸ் எக்ஸ் எக்ஸி இங்க எக்ஸ் ஒய். ரைட். இப்ப என்ன கேட்டாங்க, இந்த கேள்விய நம்ம நிறைய பேர் இது யாரெல்லாம் 25% போட்டவங்க பதில் சொல்லுங்க. இருப்பீங்க 25% போட்டீங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத கொஞ்சம் கவனிக்கணும். வேற ஒண்ணும் கிடையாதுமா. இங்க என்ன கேக்குறாங்க, பெண் குழந்தை நிறக்கூடாவதற்கான சாத்தியக்கூறு. அப்ப நமக்கு தெரியும், ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸி ஒய் அப்படின்றது ஆண் நிறக்குருடு. கரெக்டா? எஸ் சார். இது வந்து ஆண் நிறக்குருடு கொண்டவர். இது சாதாரண ஆண். ஓகேவா? சாதாரண ஆண். இது கடத்தி பெண். கேரியர் ஃபீமேல். இது நிறக்குருடு பெண். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம், நிறக்குருடு கொண்டது அப்படின்னா நம்ம நினைச்சு போடுறது, ஓ இது ஒரு நிறக்குருடு இருக்கு, இங்க ஒரு நிறக்குருடு இருக்கு, புரியுதா? அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறோம். ரைட்டா? ஆனா நமக்கு எவ்வளவு சதவீதம் பெண் குழந்தை நிறக்குருடு ஆவதற்கு சாத்தியம்னு இங்க கேக்குறாங்க. அப்ப ஜஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்லி ஃபீமேலை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் ராஜா. அப்ப இந்த 2 குழந்தை, பெண் குழந்தை 2 குழந்தை பிறகுது. 2 குழந்தையில எத்தனை சதவீதம் நிறக்குருடு? 50%. இப்ப புரியுதா? எஸ் சார். அதுதான் 50% ஆன்சர் வந்தது. இதுக்குதான் பதில். சரிங்களா? அப்ப பெண் குழந்தையா ஆண் குழந்தையா, இல்ல மொத்தமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க ராஜா, எத்தனை குழந்தைகள் நிறக்குருடாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு சொல்லுங்க. 75. எத்தனை பர்சன்டேஜ்? 50% சார். அப்போ 50 தான். பையன் 75 வரீங்க. இது கேரியர். இது வேறு சார். கேரியர். அப்ப இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, எத்தனை ஆண் குழந்தைகள் நிறக்குருடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? 50%. புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஆண் குழந்தைகள்னு கேட்டா நீங்க இந்த ஆண் மட்டும் நீங்க எடுத்துக்கணும்பா. ஓகேவா? அப்ப இந்த மாதிரியான கேள்வி வந்தா கேள்விய 1க்கு 2 வாட்டி படிங்க. படிச்சுட்டு முடிவுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த முடிவுக்கு வராது. ஓகேவா? எஸ் சார். அடுத்தது 120வது கேள்வி, எக்ஸ்எக்ஸ் பெண் மற்றும் எக்ஸ்ஓ ஆண் வகை பால் நிர்ணயம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. சொல்லுடா ராஜா. சார் இது என்சிஆர்டில எங்க சார் இருக்குன்னு கேக்குறீங்க அதானே? கிடையாது, என்சிஆர்டில இல்லம்மா. அப்ப நம்ம இது எங்கேயோ படிச்சிருக்கோமே, எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ அப்படின்ற பால் நிர்ணயம் எங்க இருக்கு? வெட்டுக்கிளியில படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து புரோட்டீனார் டைப். என்னது? புரோட்டீனார் வகை. புரோட்டீனார் வகை தான் XXXO அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு லைகேசியஸ் ஒண்ணு கொடுத்துக்கிறாங்கல்ல. சரிங்களா? லைகேசியஸ் அப்படின்றது நம்ம ஹியூமன்ல படிச்சோமா? மனிதர்கள்ல பால் நிர்ணயம் எப்படி நடக்கும்? அவ்வளவுதான். XXXY வகையிலான பால் நிர்ணயம். அப்ப வேற எங்க இதே மாதிரி பால் நிர்ணயம் நடக்கும்? மனிதர்கள மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமா? அந்த மாதிரி கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து லைகேசியஸ். புரோட்டீனார்னா XXXOமா, லைகேசியஸ்னா XX அண்ட் XYமா. சரிங்களா? அடுத்தது புரோகேமிக் அப்படின்னா சார் கருவுறுதலுக்கு முன்பே, ப்ரோனா பிரிமிட்டிவ் அல்லது முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ கருவுறுதலுக்கு முன்பே அந்த பால் பண்பானது நிர்ணயிக்கப்பட்டால் அதுக்கு பேரு புரோகேமிக். when sex is determined before fertilization. செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணா அது புரோகேமிக்மா. சிங்காமிக் அப்படின்னா என்னன்னா, சிங்னா இணையும் போது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் டூரிங் ஃபெர்டிலைசேஷன். சார் கருவுறுதல் நிகழும் போது உருவாகக்கூடிய கரு ஆணா பெண்ணா தீர்மானிக்கப்பட்டால் அதுக்கு பேரு சிங்காமிக். புரோகேமிக்னா கருவுறுதலுக்கு முன்பே, சிங்காமிக்னா கருவுறுதல் போது. ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா?
எஸ் சார். சரியா? ரைட். இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. கண்டிப்பா அவுட் ஆஃப் என்சிஆர்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை, விட்டுருக்கோம். ரைட்டா? அடுத்தது 121 பாருங்க. பொறுத்துங்க. XXXO இப்பதான் சொன்னீங்க. Vertically. வெட்டுகிளி. ZWZZ பறவைகள். பறவைகள். படிச்சிருப்போம். XXXY மனிதன். மனிதன். Haploidiploid mechanism தேனி. என்ன ஆன்சர் பா? ஆப்ஷன் ஏப்பா. ஓகே ரைட். அடுத்து 122 A மற்றும் B இன் இடையான மறு கூட்டணி அதிர்வெண் 5%, B மற்றும் C க்கு இடையே 20%, A மற்றும் C க்கு இடையே 25%. இவற்றில் சரியான குரோமோசோம் வரிசையை காண்க. யாரு இதை எக்ஸ்பிளைன் பண்றா? யாருமே ரைட்டா தப்பா போட்டீங்களா எல்லாரும்? என்னம்மா பதில காணோம்? என்ன ஆன்சர் பா இதுக்கு? நோ, தெரியும் தெரியாது. சார் ஏபிசி. என்ன ஆன்சர் சொல்லுங்க சந்தியா. ஏபிசி சார். ஏபிசி மீன்ஸ் ஆப்ஷன் 2. ஓகேவா? எஸ் சார். சரி, இது எப்படி போறது எக்ஸ்பிளைன் பண்ணுமா பசங்களுக்கு? சார் சின்ன அளவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறோம் சார். அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரியும் ஆல்பர்ட் ஸ்டூ வந்துட்டு என்ன பண்ணாரு? ஆல்பர்ட் ஸ்டூ வந்துட்டு என்னமா பண்ணாரு? மரபணு வரைபடம். ஜெனடிக் மேப். அவர் தானே ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை வச்சு ஜெனடிக் மேப்பை வரைஞ்சவர் அவர் தானப்பா. அவர் யாரோட ஸ்டூடெண்ட் படிச்சீங்க? TH மார்க். இதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ரைட். இப்ப என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, ஏக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரீகாம்பினேஷன் பெர்சன்டேஜ் வேல்யூ. அப்ப இங்க ஏ இருக்குன்னு வச்சுக்கோ, பி எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ்மா? 5%. 5%. அடுத்தது பிக்கும் சிக்கும் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 20%. இங்கதான் சி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எஸ் சார். அடுத்தது ஏக்கும் சிக்கும் 25%. இங்க இருந்து இது வரைக்கும் பாருங்க எவ்வளவு வரும்? 20 + 5 வருதா? மொத்த கூட்டுத்தொகை இப்படி வருதா? ரைட்டு. அப்ப சரியான குரோமோசோம் வரிசை எப்படிதான் இருக்கும்? ஏபிசி சார். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ஒரு சில சமயங்கள்ல ஏ இங்க வந்து சி கூட கொடுத்துருவாங்கம்மா. ஏசிக்கு இடையே 5%, அடுத்தது ஏ அப்புறம் சி பிக்கு இடையே 20%. அப்ப அந்த இடத்துல வரிசை எப்படி எழுதணும்? ஏசி ஃபர்ஸ்ட் வரணும் சார், அப்புறம் பி லாஸ்ட் வரணும். புரியுதாமா? புரியுதா? இப்படிதான் இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அப்ப நம்ம இந்த சென்டி மார்க்கனை வச்சு இந்த டயக்ராம போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வரிசை புரிஞ்சிடும். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது 123. In a random mating population frequency of dominant allele is 0.6. சரிங்களா? What will be the frequency of recessive phenotype? டாமினன்ட் அல்லலுடைய இது வந்து 0.6 அப்படின்னா ரெசசிவ் பினோடைப் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன, எப்படி ஆன்சர் பண்றது? இது வந்து எதுல வர்றதுமா? எந்த கொஸ்டின் இது? ஹார்டி-வெயின்பெர்க் சமன்பாடு. ஹார்டி-வெயின்பெர்க் சமநிலை. இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். சொல்லுங்க. 0.16 வரும் சார். ஆன்சர் வந்து 0.16 வரும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுமா? 0.6. ஏன்னா ரெண்டுமே டோட்டல் பண்ணா 1 ன்னு வரணும் சார். P + Q = 1. கரெக்ட்டா? எஸ் சார். 0.6 + 0.4 ன்னு 1 ன்னு வரும் சார். 0.6 + 0.4 ன்னு போட்டாதான் 1 வரும். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க நமக்கு 0.6 தான் சார் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 0.6 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? Q = 1 - P. இதெல்லாம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிருப்போமா? ரைட்டா? அப்போ 1ல இருந்து 0 - 6 கழிச்சீங்கன்னா 0.4. அப்ப Q = 0.4. எல்லாருக்கும் புரியுதா? 0.4. Q ஓட இது வந்து 0.4. ஓகே. அவங்க என்ன கேக்குறாங்க? ரெசசிவ் பினோடைப் தான் கேக்குறாங்க. இப்ப இந்த P-ன்றது டாமினன்ட்டா ரெசசிவா? டாமினன்ட். Q-ன்றது
ரெசசிவ். அப்ப போடுங்க 0.4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எப்படி ஃபார்ம் கண்டுபிடிக்க தத்துது? Square equal to 0.4. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? சரி, Sir. இப்போ வந்து எல்லாரும் புரியுதுன்னா யார் பதில் சொல்றா? லீலாவதி நீங்க சொல்லுங்க. ஹெட்ரோசைகஸ் 2PQ என்ன வேல்யூ கண்டுபிடிங்க. என்ன வேல்யூன்னு கண்டுபிடிங்க. P ஓட வேல்யூ நமக்கு தெரியும், Q ஓட வேல்யூ நமக்கு தெரியும். P is equal to 0.6 Q is equal to 0.4 அப்ப ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கண்டுபிடிக்க சொன்னா எப்படிமா போடுவ? ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன். மல்டிபிள் பண்ணி 2 ஆல் மல்டிபிள். ஆமாப்பா, ஏன் பதில் சொல்ல மாட்டேன் லீலாவதி? Yes, sir. அப்படியே மல்டிப்ளை பண்ணி சொல்லு. 2 into P வேல்யூ என்னமா 0.6 into 0.48, sir. என்னமா 0.48, sir. புரியுதா? ஓகே, இப்படி தாண்டா நீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வருது, என்ன கேக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. நமக்கு தேவை P plus Q is equal to 1. அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க? P ஸ்கொயர் plus Q square plus plus 2PQ equal to 1. 2PQ. ஓகேவா? இதான்பா இந்த இந்த இது வச்சு நீங்க போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? என்ன கேக்குறாங்க ரெசசிவா இங்க இந்த இடத்துல நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்ல வந்து Q ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க, ஆனா இங்கிலீஷ்ல Q ஸ்கொயர் கொடுக்கல. கொஸ்டின்ல Q ஸ்கொயர்னு உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட், அடுத்து 124 பாருங்க. yellow body white eyed Drosophila is crossed with brown body red eyed Drosophila. What would be the frequency of recombinant in F2 generation? உங்களுடைய படம் சார்ந்த வினாக்கள்ல இந்த கேள்வி இருக்கும். 1.3%, sir. 1.3%. 1.3%. சரியா? அப்ப இதே மாதிரி கேள்வி இன்னொன்னும் வந்திருக்கும், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது அந்த படம் சார்ந்த வினாவை ஒவ்வொரு பாயிண்ட்டும் பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொன்று பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த யூனிட் டெஸ்ட் வைக்கிறதுல நீங்க எல்லாமே அந்த ஃபிகர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வை படித்து பண்பின் பாரம்பரியத்தை கண்டறிக. என்ன மாதிரியான பாரம்பரியம் இங்கு வெளிப்படுகிறது? நம்ம இப்ப என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு சில விதிமுறைகளை கொடுத்துருக்கோமா? ஆட்டோசோமல் டாமினன்ட்னா என்னென்ன இருக்கணும், ஆட்டோசோமல் ரெசசிவ்னா ஒரு 4 பாயிண்டோ 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ கொடுத்துருக்கனா? சரிங்களா? அப்ப இதை பார்த்துட்டு அது என்னவா இருக்கலாம்னு சொல்லுங்க. ஆட்டோசோமல் ஓங்குத்தன்மை கொண்டதா இருக்கும். ஆட்டோசோமல் டாமினண்டா இருக்கும். எப்படி சொல்றீங்க ஆட்டோசோமல் டாமினன்ட்னா? அதுக்கான ரூல்ஸ் ஒவ்வொரு தலைமுறையிலும் உருவாகும். ஒவ்வொரு தலைமுறையில ஃபர்ஸ்ட் தலைமுறையில இருந்தது அடுத்த தலைமுறை. ஓகே, அப்படி இருந்தா ஆட்டோசோமல் டாமினன்ட். ஓகே, அப்புறம் செய்கள்ல வந்து சமமா தோன்றும். செய்கள் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அப்ப ஆன்சர் சியா? சரி, ஆட்டோசோமல் ரெசசிவ்கான பண்புகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு தலைமுறையில மறைந்து காணப்படும். ஏதாவது ஒரு தலைமுறையில மறைந்து காணப்படும். அப்புறம் 2 பெற்றோர்களுமே பெற்றோர்களுமே 2 குழந்தைகளுமே பாதிப்படைவாங்க சார். 2 குழந்தைகளுமே பாதிக்கப்படுவாங்க. சரியா? 2 குழந்தைகளுமே பாதிக்கப்படுவாங்க. மேபி அது இன்னொரு ஜெனரேஷன் போட்டு இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஜெனரேஷன் போட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நம்ம ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்றோம். ஆனா அந்த ரூல் செகண்ட் ஆட்டோசோமல் ரெசசிவ்கான ரூல் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா 2 குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருப்போம்னு வருதா? ஸோ அதை கொடுக்கும்போது அது எதை சொல்றாங்கன்னா ஆட்டோசோமல் ரெசசிவும் இதுக்கு வரும்ன்றாங்க. சரியா? ஆட்டோசோமல் டாமினன்ட் பிளஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் செட்டர் நமக்கு கொடுத்துக்கிற ஆன்சர் கீ வந்து போத் 2 and 3. ஆட்டோசோமல் டாமினன்ட் பிளஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். ஜஸ்ட் அந்த ரூலை மட்டும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? நம்ம புக்ல ரெசசிவ் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் வந்து கடத்தியா தான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க சார் ரெசசிவ். சரிம்மா, பெற்றோர்கள் பாதிக்கப்படாம இருந்து
பெற்றோர்கள் பாதிக்கப்படாம இருந்து கடத்தியாக செயல்பட்டு நோயை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவாங்க. அப்படிதானே எஸ் கொடுத்துருக்கு. எஸ் சார். எஸ் சார். மெயினா பார்த்தா இது ஆட்டோசோமல் இதுலதான் வருது. சரிங்களா? என்ன ஆன்சர் கீ நமக்கு இதுதான் செட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ் சார். நெக்ஸ்ட் 126 ஃபேக்டர் ஆஃப் மெண்டல் ஆர் டுடே நோன் as எல்லாரும் தெரிஞ்சுதான்பா. ஜீன் சார். எப்ப சொன்னாரு? ஆமா, Gene. டைரக்ட் क्वेश्चन ஜீன். சரிங்களா? அடுத்தது the third law of inheritance proposed by பாரம்பரிய மாதலின் ஐயோ क्वेश्चन சரி ஓகே. பாரம்பரிய மாதலின் மூன்றாம் விதி என்னப்பா? சார்பின்றி ஒதுங்கல். ரெண்டாவது விதிதான். சரி, சார்பின்றி ஒதுங்கல் ரெண்டாவது ஆப்ஷன் தான். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் தான் மூன்றாம் விதி. எதன் அடிப்படையில எந்த பண்புகள் சரி எதுக்கு அப்புறம் இருபண்பு. அதே கேள்விதான் திருப்பி திருப்பி வந்திருக்கு. விட்டுருங்க. அடுத்தது பின்வருவற்றில் எதில் உடன்பிறப்புகள் இடையே வேறுபாடுகளை காட்டுவதில்லை? among the following which will not cause variation among siblings? 127 சொல்லுங்க. லிங்கேஜா? உடன்பிறப்புகளிடையே வேறுபாடுகள் இல்லாம கரெக்டா தெரியலைங்க சார், சொல்லுங்க சார். which will not cause variation among siblings. அதாவது சிப்ளிங்னா நம்ம என்ன சொல்றோம்? ஒரே மாதிரியா இருக்கிறவங்களா? எஸ் சார். அவங்க கிட்ட வேரியேஷன் எது காட்டாது அப்படின்னு கேக்குறாங்க. மேபி இது வந்து ஆக்சுவலா நமக்கு பிணைப்பு பண்புகளாக இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு 128க்கு சார்பின்றி ஒதுங்கல் கொடுத்துருக்காங்க. பிணைந்து இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரே மாதிரியா வெளிப்படுத்தும். சரிங்களா? மேபி அது ஆன்சர் கீழே தப்பு இருக்கு. இதுதான் வரும் 128க்கு உங்களுக்கு லிங்கேஜா தான் இருக்கும். வேணுமா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? எஸ் சார். அடுத்து 129 மரபணு வரைபடத்தை உருவாக்கியவர். முடிஞ்சு போச்சு, இப்பதான் பார்த்தோம். அதனால இதை பத்தி பெருசா தேவையில்ல. அடுத்தது பழப்பூச்சி அதிக எண்ணிக்கையில் அதன் சந்ததிகளை ஒரு முறை மேற்கொள்ளும் இனப்பெருக்கத்திலே உற்பத்தி செய்கிறது. கரெக்டா இல்லையா? எஸ் கரெக்ட். ஒரு சிங்கிள் மாட்டிங்கன்னா நிறைய புரோஜனியை கொடுக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது they complete their life cycle in about 2 weeks. 2 வாரங்களுக்குள் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ளும். அதனால மரபியல் ஆராய்ச்சிகள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டது ட்ரோசோபில்லா. கரெக்டா? எஸ் கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர்? ரெண்டு கூற்று. சரி. ரைட்டா? அடுத்தது நிறக்குருடு எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? இது டைரக்ட் क्वेश्चन தானே. 0.4, பெண்கள் 0.4, ஆண்கள் 8%. அப்ப ஆப்ஷன் சி சி. இது டைரக்டா நம்மளோட என்சிஆர்டில இருக்குப்பா. ஜஸ்ட் பாத்துக்கங்க. இது ரிலேட்டடாவே அடுத்த அதாவது பழைய क्वेश्चंस நீங்க பாத்துருந்தீங்கனாவே அடுத்த டெஸ்ட் क्वेश्चन அதிகமா எடுத்துக்கலாம். ரைட். எக்ஸ் உடலத்தை கண்டறிந்தவர் யாரு? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस தான்ப்பா. நீங்க எதையும் போய் அலசனை பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஆன் ஹெட்டிரோகாமிட்டி இதில் காணப்படுகிறது. ஈஸி தானே? எக்ஸ் அனைத்து மிஸ் ஒய். கரெக்டா? எக்ஸ் ஒய். இப்ப வெட்டுக்கிளியில பால் என்ன பார்த்தோம்பா? எக்ஸ் ஓஸ். எக்ஸ் 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 ஓஸ். எக்ஸ் 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 ஓ. இது ஹெட்ரோகாமிட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? ட்ரோசோபில்லா எக்ஸ் ஒய். கரெக்டா? மனிதர்கள்லயும் ஒய் தான் வரும். சோ இவை அனைத்தும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் a classical example of point mutation. புள்ளி திடீர் மாற்றத்துக்கு உதாரணம் கேக்குறாங்கயா. அதுதான் குளுட்டமினுக்கு பதிலா வேலைன் உற்பத்தி ஆகிறதால நடக்கிறது. சரியா? பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ன சங்கிலி? பீட்டா குளோபின் சங்கிலியில நடக்குது. சரிங்களா? ரைட். கீழ்கண்ட வரைபடத்தில் லைகேஸ் வகை பால் நிர்ணயம். நான் முன்னாடி தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். லைகேஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். XXXY வரணும். எதுமா? ஏவும் பியும் சார். ஏல XXXY இருக்கு. அதே மாதிரி இந்த பூச்சியிலையும் XXXY இருக்கு. அப்ப ஏ மற்றும் பி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் தோட்டப்பட்டாணி செடியில் தூய்மையற்ற நெட்டை தாவரத்தை தற்கலப்பு செய்யும் போது
F2 தலைமுறையில் மெண்டல் எந்த முடிவை பெற்றார்? தூய்மையற்ற, அதாவது மீன்ஸ் இங்கிலீஷ்ல பாத்துங்க, when what results Mendel would have got when he self pollinated impure tall F2 garden pea plant? 3:1 விகிதத்தில் நெட்டை குட்டை தாவரம். 3:1 என்ற விகிதத்துல நெட்டை பிளஸ் குட்டை தாவரங்கள் கிடைச்சது. அதேதான். அப்ப ஒரு பண்பு கலப்பை டைரக்டா கேட்டிருக்காங்கம்மா, வேற எதுவும் இல்லை. ஓகே, F1 தலைமுறையில் நமக்கு என்ன கிடைக்குது? இதானே கிடைச்சது. எஸ் சார். ரெண்டுத்தையும் செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது இதான் கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது 137. தோட்ட பட்டாணி செடியில் மெண்டல் செய்த இருபண்பு கலப்பு சோதனையில் F2 தலைமுறையில் 1024 தாவரங்கள் கிடைக்கப்பட்டன எனில் இதில் எத்தனை தாவரங்கள் இரு பண்புகளுக்கும் ஓங்கு பண்பை வெளிப்படுத்துகின்றன? சொல்லுங்கடா ராஜா. ரெண்டுத்துக்குமே ஓங்கு பண்பை வெளிப்படுத்தணும், டாமினன்ட் ட்ரையாட்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டைஹைபிரிட் கிராஸ்ல எது டாமினன்ட் ட்ரையாட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சா இது ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். யார் போறது? தீபகரன் இருக்கியா? எஸ் சார். போடுறியா? நீதான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்ட, டவுட் கேட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி சொல்லுப்பா. யாருக்காவது தெரியுமா? ஆன்சர் மட்டும் தெரியும் அதானே? சுஜித்ரா போடுறியம்மா? சுஜித்ரா எங்க போயிட்டீங்க? போச்சா? சமீரா பயாலஜி நல்லாவே பண்ணுவீங்க, போடுறீங்களா? என்னப்பா ஒருத்தரும் பதிலே சொல்ல மாட்டீங்க? சந்தியா நீயே சொல்லுமா. சார் ஆப்ஷன் டி வருமாங்க சார். ஆப்ஷன் டியா? டி கேக்குறியா? 256. சரிப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டை ஹைபிரிட் கிராஸ்மா. டை ஹைபிரிட் கிராஸோடைய பினோடைபிக் ரேஷியோ என்ன? 9:3:1. 9:3:1. 9:3:1 இதானே? தானே? சரி, அவங்க என்ன சொல்றாங்க? மொத்தம் எத்தனை பிளான்ட்டுமா? 1024. 1024. சரிங்களா? ரைட்டு. இப்ப இந்த 1020 இது எத்தனை கூட்டு? 9 3 12 12 3 15 1 16. கரெக்டா? எஸ் சார். 1024 டிவைட் பை 16 போடுங்க. என்ன வரும் உங்களுக்கு? என்னப்பா வரும்? 64 வரும். என்ன கிடைக்குது? 64 கிடைக்கும். ஆனா இது ஆன்சர் ஆனா இல்ல. இது ஆன்சர் ஆனா இல்ல. அவங்க கேள்வி என்ன கேக்குறாங்க? இரு பண்புகளுக்கும் ஓங்கு பண்பை வெளிப்படுத்துவது எது? ரெண்டு பண்புக்கும் ஓம்பு பண்பை வெளிப்படுத்துவது எது? எது? இந்த 4 கேரக்டர். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது 9ன்றது எதோட இதுப்பா சொல்லுங்க. உருண்டை மஞ்சள். உருண்டை மஞ்சள். மஞ்சள் உருண்டை இல்ல உருண்டை மஞ்சள். ஓகே. 1ன்றது பச்சை சுருங்கிய. அப்ப 3ன்றது பச்சை உருண்டை. மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை. கரெக்டாமா? என்ன கேட்டாங்க இவங்க? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஓங்கு பண்பு தானே கேக்குறாங்க. இது ஓங்கு பண்பா இந்த இடத்துல? இது மட்டும்தான். என்னது? இது மட்டும்தான். ஏன்னா இது ரெசசிவ், சுத்தமா ரெசசிவ். இது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ஸ். இதை விட்டுருங்க. அப்ப என்னதான் இருக்கு? வெறும் 9 தான் இருக்கு. சரிங்களா? அப்ப 9 × 64 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுமா? 576. 576. புரியுதாமா? இப்ப நீங்க அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. 9ன்றது 576. அப்ப 3ன்றது 3 × 64 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3யோட வேல்யூ கிடைக்குமா? எவ்வளவுமா வரும்? 192. கரெக்டா? எஸ் சார், 192. நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக், கொஞ்சம் சொல்லுங்கம்மா. 576 192
192. இது எத்தனை? 64. எல்லாத்தையும் ஒண்ணா கூடுங்க. ஆன்சர் வருதா? வரும். போட்டு பாருங்க. ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சா Yes, sir. புரியலையாப்பா? எஸ் சார் புரிஞ்சுதுங்க சார். புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா கூட்டி பாருங்க. இதான் வரும். ஓகேவா? அப்ப Yes, sir. நமக்கு தேவை இது தெரியணுமா? மொத்தம் இது 3 4 கூட்டினா நமக்கு 16. இந்த இது போட்டு நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 1க்கு 64னா 9க்கு எவ்வளோன்னு நம்ம போட்டோம்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? எஸ் சார். ரைட். Yes, sir. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். பாத்துக்கோ. அடுத்தது 138. ஓகே. Which of the following triads மேல மாத்திக்கிட்டே ஒரே நிமிஷம் இருப்பா. 138. Which of the following triads in garden pea plants expressed in both homozygous and heterozygous condition? homozygous conditionையும் heterozygous conditionும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வெளிப்படுத்துவது எது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. மஞ்சள் நிற விதை சார். மஞ்சள் நிற விதை. ஓகே. பச்சை நிற கனி வடிவம். பச்சை நிற கனி கனி வடிவம். வடிவம். சரியா? இது ரெண்டும் தான் ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனை வெளிப்படுத்துவது. இது கிடையாது. வெண்மை நிற மலர் வராது. சரியா? அதே மாதிரி சுருக்கங்களுடைய கனி வராது. சுருங்கிய விதை வராது. இது எல்லாமே என்னது ஹோமோசைகஸ்லயே இதுல வந்துடும். சரிங்களா? ஆனா மஞ்சள் நிற விதை மற்றும் பச்சை நிற கனி வடிவம் இது ரெண்டும் தான் ரெண்டு மாதிரியான தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தும். சரிங்களா? ரைட். அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? செகண்ட். Second option. செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? ரைட். அடுத்தது, ரெண்டு பெற்றோரும் உடல பண்போடு பிணைந்த ஒடுங்குத்தன்மை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டால் கருவில் உள்ள குழந்தை எத்தனை சதவீதம் பாதிக்கப்படும்? If both parents are affected by autosomal recessive disorder, then what are the chances of pregnancy resulting in affected child? 100%. என்னமா? 100%. சரிங்களா? ரெண்டு பேருமே என்னது உடல பண்போடு பிணைந்த ஒடுங்குத்தன்மை குறைபாடு ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர் ரெண்டு பேருக்குமே இருக்கும்போது கண்டிப்பா 100% பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தருக்கு அப்படி இப்படி இருந்தா பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். ரெண்டுமே அப்படி இருந்தா ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா? அடுத்தது, இது ஒரு சாதாரண கொஸ்டின் தான். புன்னட் என்பவர் ஒரு பிரிட்டிஷ் மரபியல். British. அது டைரக்ட் கொஸ்டின் தான். புன்னட் என்பவர் ஒரு பிரிட்டிஷ் மரபியலாளர். அடுத்து 141 ஈஸி தான். முழுமை பெறாத ஓங்குத்தன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எது? நாய்ப்பூ மலர். அதால தானே படிச்சோம். என்ன விகிதமா படிச்சோம்? 1:2. சீனாக்கு விகிதம் 1:2. ஒண்ணுதான். அப்புறம் யோசிக்கிறீங்க. ஓகே. இணை ஓங்குத்தன்மை எங்க வெளிப்படும்? ஏபி ரத்த வகை. ஏபி ரத்த வகை இணை ஓங்குத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு. பல் பண்பு கடத்து மரபணு மனித தோலினிடம். ஃபீமேல் கிட்டோன். என்னது? பினைல் கீட்டோனேரியாவா? ஃபினைல் கீட்டோனேரியா தாங்க சார் பல் பண்பு கடத்து. ரைட். அப்ப பல்ஜின் பாரம்பரியாதல் இப்பதான் பார்த்தோம். மனித மனித தோல். தோல். அப்ப ஆன்சர் என்னமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துரும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் 142 ஏபிஓ ரத்த வகை மரபணு ஐயின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஏபிஓ blood group are controlled by the gene I. கரெக்டா? எஸ் சார். கரெக்ட் சார். ரைட். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. A total of 6 different phenotypes of the human ABO blood types are possible. 6 வகையிலான பினோடைப்புகள் சாத்தியம்னு சொல்றாங்க. கரெக்டா? தப்பு சார். எத்தனை பினோடைப் சாத்தியம்? 7 சார். 7ஆ? 4 தாங்க சார். என்ன எப்படி 7? 4 தான் சார். ஏ பி ஏபி ஓ அவ்வளவுதானம்மா? எஸ் எஸ் சார். சார். அப்ப எப்படி 7 சொன்ன? ஜீனோடைப்புக்குள்ள போயிட்டேன். 4 வகை புறத்தோற்றங்கள் தான் சாத்தியம். புறத்தோற்றம்னா இதுதான். சரிங்களா? அப்ப என்ன ஆன்சர் வரணும்? கூற்று 1 சரி, 2 தவறு. சரிங்களா? ரைட். அடுத்தது 143 பாருங்க.
பின் வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். which of the following statement is incorrect? Gene which codes for a pair of contrasting pairs are known as alleles. கரெக்டா? இரு வேறுபட்ட காரணிகள் தான் அல்லீல்கள் சொல்றோம். அல்லீல்கள் தான் ஒரு பண்பை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. கரெக்ட். சரிங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? தவறானது தான் கேக்குறாங்க. ரெண்டாவது படிங்க. The production of gametes by the parents, the formation of the zygotes, the F1 and F2 plants can be understood from a diagram called Punnett square. கரெக்டா தப்பாப்பா? எஸ் சார் கரெக்ட். எவ்வாறு தோன்றும்? F1ல இருந்து F2 ஜெனரேஷன் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு புன்னட் ஸ்கொயர் யூஸ் ஆகுதுன்றாங்க. அப்ப கரெக்ட். ரெண்டாவதும் கரெக்ட். மூணாவது, ஒரு பண்பு கலப்பின் F2 தலைமுறை ஜீனாக்க விகிதம் 1:2:1. கரெக்டா? எஸ் சார். மூணாவது கிளாஸ்ல ஜீனாக்க ரேஷியோ இதான்பா. ரைட். அடுத்தது, தோட்ட பொட்டான்சியல் நிகழ்த்தப்பட்ட ஒரு பண்பு கலப்பில் F2 தலைமுறையில் 4 விதமான புறத்தோற்ற பண்புகள் வெளிப்படும். கரெக்டா? 4 புறத்தோற்ற பண்புகள் வெளிப்பட்டுச்சா மோனோஹைபிரிட் கிளாஸ்ல? எத்தனை தான் வெளிப்பட்டுச்சுமா? 2 தான் வெளிப்பட்டது. அப்ப இந்த இடத்துல தப்பு. ரெண்டும் கலந்த மாதிரி ஏதாவது பிளான்ட் சொன்னாரா? சொல்லவே இல்லையே. அப்ப இது தப்பு. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்தது, மனித தோலின் நிறம் என்பது எதற்கான உதாரணம்? இப்பதான் ஏன் பார்த்தோம் சொல்லியா? ஹியூமன் ஸ்கின் கலர் பாலியோஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஆமா, ஒவ்வொரு சின்ன சின்ன அல்லீல்கள் சேஞ்ச் ஆச்சுன்னா கூட ஸ்கின்னோட கலர்ல வேரியேஷன் வரும். அந்த பாடம் நடத்தும் போது நிறைய காமிச்சிருப்போம். ரைட்டா? ரைட். அடுத்தது, மெண்டேலியன் குறைபாட்டு நோய் எது? மெண்டேலியன் டிஸார்டர் எது? அப்ப கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், இது மூணும் குரோமோசோமல் டிஸார்டர் தான் நமக்கு இருக்கு என்சிஆர்டில. அப்ப மத்ததெல்லாம் இதை தவிர ஹீமோஃபிலியா வேற என்னென்னலாம் வரும் மெண்டேலியன் டிஸார்டர்? என்னப்பா சொல்ல மாட்டீங்களா? கதிரறிவால் ரத்த சோகை, அது மட்டும் தான். தலாசீமியா. இந்த 3 தவிர மத்த எல்லா நோய்களும் நமக்கு என்சிஆர்டில கொடுத்துக்கிறது மெண்டேலியன் டிஸார்டர்ல தான் வரும். தயவு செய்து இத நீங்க நோட் பண்ணிட்டு படிக்கணும். ஓகேவா? क्वेश्चंस இதே மாதிரி क्वेश्चंस அடுத்த டெஸ்ட்ல வந்துச்சா? வந்திருக்கும். ரைட். நெக்ஸ்ட், 2:1+1 என்ற அமைப்புடைய குரோமோசோம் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈஸியான क्वेश्चन சொல்லுங்க. 146. அது ட்ரைசோமி. மோனோசோமினா என்னமா? ஒரு எக்ஸ் கம்மியா இருக்கும் சார். அப்ப அது எப்படி எழுதலாம்? 44 into x is 0. 44 x 0வா? எஸ் சார். ரைட்டா? ரைட். அடுத்தது 147 வாங்க. குரோமோசோம்கள் ஒன்று இல்லாததால் உருவாகும் நோய். இப்பதான் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோமா? டர்னர் சிண்ட்ரோம் எதுக்கான எக்ஸாம்பிள்மா? ட்ரைசோமியா, மோனோசோமியா, அல்லிசோமியா? மோனோசோமி. அவ்வளவுதான். அப்ப அதுக்கு இதுக்கு கார்லேட்டாவே இருக்கு, பாத்துக்கோ. அடுத்து 148, தேனீக்களில் பார்னியம் எதனால் ஏற்படுகிறது? ஹாப்ளோடிப்ளாய்டு பாலினம். ஹாப்ளோடிப்ளாய்டு மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். அது நல்லா பாத்துக்கோங்கடா ராஜா. தேனீக்கல்ல பால் நிர்ணயத்தை நல்லா படிச்சுக்குங்க. ஆண் பெண்களுடைய அந்த குரோமோசோம் எண்ணிக்கை என்ன, எது இது இந்த என்ன தேவை, அது டீப்பா படிச்சுக்கோ. அது क्वेश्चंस வரலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் 149 பாருங்க. இண்டிபெண்டன்ட் பேர்ஸ் அக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர் ரெப்ரசன்ட் ஜீன். கரெக்டா தப்பா? தனியாக ஜோடிகள் ஒன்றுக்கொன்று தனியாக பிரிக்கப்படுகின்றன. இது ஜீனை குறிக்கிறது. அதாவது தமிழ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரியா? தனியான ஒரு ஜோடி ஜீன்கள் இருக்கும்போது தனித்தனியா பிரிக்கும். அதை யார் எதை குறிக்கும் அப்படின்னா ஜீன்கள் தான் அது காரணம் அப்படின்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, ஒன் பேர் செக்ரிகேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் another pair ரெப்ரசன்ட் குரோமோசோம். சார், இதுவே குரோமோசோம் குறிக்கும் போது ஒரு ஜோடி தனியாக மற்றொரு ஜோடியிலிருந்து பிரியுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? எஸ் கரெக்ட். எப்ப அந்த ஜீன் குரோமோசோம்னு உங்களோட புக்ல ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்திருப்போம். எஸ் சார். டிஃபரன்ஷியேஷன். அந்த இடத்துல இருந்து இந்த क्वेश्चंस வந்திருக்கு. சோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஆப்ஷன் பி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ் சார்.
இந்த லைன் அப்படியே இருக்கும், என்சைட்ல போய் பாருங்க. நெக்ஸ்ட், பின்வருவற்றுள் ரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் செய்தல் பற்றிய இனச்சேர்க்கையை குறிக்கும் குறியீடு எது? என்னப்பா? Option 2, sir. ஆப்ஷன் 2மா? சரி, இது என்ன சிம்பிள்? பாலினம் தெரியாது. பாலினம் தெரியாத குழந்தைகள். ஓகே, இது மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. மேரேஜ் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி ஒரு சிம்பிளே கொடுக்கலன்றியா? உள்ள போடாம இருக்கு. சரியா? ரைட், ஓகே. இதுதான் இது. இந்த சிம்பிள வச்சு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா இதை பார்த்துக்கங்க. ஓகேவா? ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சா? புரிஞ்சுச்சா? Yes, sir. நீட்டுக்கு நீங்க ரெடி ஆயிடுங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரே நிமிஷம்.